செல்லம்மா சீரியல்ல சித்தார்த்தோட முகத்தோற்றத்துல இருந்த மாணிக்கம் கல்யாண மேடையில செல்லம்மா முகூர்த்த நேரம் முடிய போது மலர் எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கதான் என் பக்கத்துல எங்கேயா விளையாடிட்டு இருப்பா, அவளையா தானா வந்துருவா, நான் இப்ப உங்க கழுத்துல தாலி கட்டிடுறேன், நல்ல நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப வரா செல்லம்மா, உடனே தாலி கட்டுறேன்னு அவசரப்படுறாரு. செல்லம்மாவும் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், மலர் வந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும், நம்மளை விட மலர் தான் இந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அவ இல்லாம எப்படி சார், முகூர்த்த நேரம் முடிச்சாலும் பரவாயில்ல வர வரைக்கும் காத்துட்டு இருப்போங்கிறாங்க. ஒரிஜினல் சித்தார்த் அடியாடுங்களும் அடிச்சு போட்டு தாலி கட்ட போற நேரத்துல கரெக்டா மண்டபத்துக்கு வந்துடுறாரு. ஐயரும் அம்மா நேரத்தை வீணாக்க வேணாம், குழந்தைய தேட தான் ஆளுங்க போயிருக்காங்களே, அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அப்படியே சீக்கிரம் தாலி கட்டிடணும்னு அவர் இங்க ஒரு பக்கம் அவசரப்படுத்த இதான் சான்ஸ்னு மாணிக்கமும் செல்லம்மா கழுத்துல தாலி கட்ட போறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க வந்து சித்தார்த் செல்லம்மா நிறுத்துங்க, நான் தான் உண்மையான சித்துன்னு கத்த மண்டபத்துல இருந்து எல்லாருமே சித்தார்த்தை பார்த்து அறிச்சுறாங்க. என்னடா இது, மேடையில் ஒருத்த உட்காந்துருக்கான், இன்னொருத்த வேற அங்க வந்து கத்திட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு எல்லாருமே குழப்பத்துல இருக்க. செல்லம்மாவும் ஐயோ இங்க என்ன நடக்குது, இல்ல 2 பேர் இருக்கீங்களே, யாரு இந்த உண்மையான சித்து, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க. சித்தார்த்தும் செல்லம்மா நான் தான் உண்மையான சித்து, என்னை யாரோ தலையில அடிச்சு கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இப்பதான் வரேன், இவன் வேற யாரோ என்னோட வேஷம் போட்டு இங்க வந்து உட்காந்துருக்கான், இருங்க நான் உங்க எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்கிறேன்னு மாணிக்கத்தை பிடிக்க வரப்போ அங்க இருந்த மேகா ஐயோ சித்தார்த் வந்துட்டான், நம்ம தான் எல்லா விஷயமும் பண்ணணும் தெரிஞ்சேன்னா நம்ம சும்மா விட மாட்டான், இங்கேருந்து ஓடி போயிடுவோம், நிலப்பத்தை விட்டு ஓடிடுறாங்க. மாணிக்கமும் சித்தார்த் வந்தா நம்மளையும் சும்மா விட மாட்டான், இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோன்னு ஒரு மேடையில இருந்து தப்பிச்சு போக எல்லாருக்கும் அப்பதான் தெரியுது ஓடுறது உண்மையான சித்தார்த் கிடையாதுன்னு. சித்தார்த்தும் மாணிக்கத்தை விரட்டி பிடிச்சு யாரா நீ இந்த மாதிரியே வந்து உட்காந்துருக்க, முகத்தை நான் பார்க்கணும்னு மாஸ்க் எடுக்கிறப்பதான் தெரியுது மாஸ்க் போட்டது மாணிக்கம்னு. மாணிக்கம் நீயா திருட்டு ராஸ்கல், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, கடத்தி வச்சிருந்து நீ தானா, நான் சும்மா விட மாட்டேன்னு சித்தார்த் மாணிக்கத்தை போட்டு அடிக்கிறாரு. வாசுவும் மகேந்திரனும் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கவா பார்த்த, எங்களை வேற ஏமாத்திரியா, நீ அவ்வளவுதானே இவங்களும் அடிக்கிறாங்க. மகேந்திரனும் இதுக்கு மேல நீ வெளில சுத்தி இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை, என்ன இப்பவே நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறேன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. மாணிக்கம் அங்க வந்து தப்பிக்கணும்னு சித்தார்த்தை தள்ளி விட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்த ஒரு சின்ன குழந்தைய கடத்தி அவ கழுத்துல கட்டி வச்சு என்ன மட்டும் இப்ப நீங்க போக விடலன்னா இந்த குழந்தைய நான் கொன்னுடுவேன், இந்த குழந்தைய நான் விடணும்னா செல்லம்மா சித்து கல்யாணம் என்னைக்குமே நடக்கூடாது, நீ யாரா சித்து என் பொண்டாட்டியும் புள்ளியும் நீ வச்சுக்கிறதுக்கு, 2 பேருமே எனக்கு சொந்தமானவங்க, உங்களை நீ உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா, நான் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் விட மாட்டேன், ஏதையா தள்ளி போங்கன்னு குழந்தையும் கடத்திட்டு போயிடுறான். சித்தார்த்தும் எல்லாருமே இங்கே இருங்க, அப்போ எப்படியாச்சும் இந்த குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு மாணிக்கத்தை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் மாணிக்கத்தை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அடிப்பட்ட மாணிக்கம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். மண்டபத்துக்கு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்த மலரையும் வெளியே கூட்டிட்டு வந்து செல்லம்மா கழுத்துல தாலி கட்ட தயாராகிறாரு. இதான் நீ எபிசோட்ல நடந்தது.